வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி செம்பருத்தி பூ டீ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல செம்பருத்தி பூ இதழ்களை நல்லா எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இதோட அந்த மகரந்தம் இருக்கும் இல்லைங்களா, சென்டரில் நீல வாக்கில் அதையும் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. நான் ஒரு 5 பூ எடுத்திருக்கேன். நல்லா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாங்க. இது நமக்கு உடல் சுறுசுறுப்பு தன்மை குடிக்குங்க. இந்த டீ குடிக்கிறதுனால உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். கூடவே இதயத்துக்கு ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி பூ. சிலருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் இல்லைங்களா, அந்த எரிச்சல் கூட இந்த டீ எடுத்துக்கிறதுனால குறையுங்க. மாதவிடாய் டைமில் வயிற்று வலி இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கூட ரொம்ப நல்ல ஆரோக்கியமானது இந்த டீ. நம்ம எடுத்துக்கிறதுனால பாருங்கள், நல்லா கொதித்து வருது, நல்லா டார்க் கலரில் வருங்க. இப்போ நம்ம 1/2 லிட்டர் தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, 1/4 லிட்டர் அளவுக்கு கொதித்து வந்த உடனே எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டார்க்காக இருக்குங்க. இது கூட நான் பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் எடுத்து அதுலேயும் பாதி அளவுக்கு பிஞ்சிக்கிறேங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிஞ்சிக்கிறேன். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பூவோட கலரே கிடைக்குங்க. அந்த டார்க் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பூங்க இந்த செம்பருத்தி பூ. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும்னா தேன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.